எல்லோருக்கும் அன்பான வணக்கம். நான் கலாநிதி இருக்கிறேன். நாங்கள் அன்றைக்கு எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தனாங்க. இன்றைக்கு அந்த எழுத்துக்கள்ல முதலாக இருக்கிற உயிர் எழுத்துக்களை பற்றி பார்ப்போம். இந்த உயிர் எழுத்துக்களை ஆங்கிலத்தில் வவுல்ஸ் என்றும் ஜெர்மன் மொழியில ஃபொக்காலியன்னும் சொல்றது. உங்களுக்கு அந்த எழுத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி தான் நான் ஜெர்மனோ ஆங்கில மொழியில தெரிஞ்சதை நான் சொல்றேன். சரியா? இந்த உயிரெழுத்துக்கள் தமிழ்ல இருக்கிற உயிரெழுத்துக்கள் 12. அந்த உயிரெழுத்துக்களை நாங்கள் முதலா படிக்கிற அந்த ஆனாவிலிருந்து அவன்னா அதுதான் உயிரெழுத்துக்கள். நீங்க பாத்தீங்கன்னா 12: ஆனா, ஆவன்னா, ஈனா, ஈயன்னா, ஊனா, ஊவன்னா, ஏனா, ஏயன்னா, ஐயன்னா, ஓனா, ஓவன்னா, ஔவன்னா. இவ்வளவும் உயிரெழுத்துக்கள். இப்ப இந்த உயிரெழுத்துக்களை அதை நாங்க உச்சரிக்கிற சத்தத்தை வச்சுக்கொண்டு ஒலியை வைத்துக்கொண்டு நாங்க 2 வகையா பிரிக்கலாம். அதுல ஒன்று உயிர் குறில் எழுத்துக்கள். அந்த உயிர் குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல இருக்கிற சுருக்கமா உச்சரிக்கிற எழுத்து, அதாவது அ, இ, உ என்று உச்சரிக்கிற எழுத்துக்கள் உயிர் குறில். குறில் இல்லாட்டி குற்றெழுத்துன்னு சொல்றது. அது உயிரெழுத்துக்கள்ல இருக்கிற குறில் எழுத்துக்கள். இப்ப இங்க பாருங்க, இந்த கலரால வட்டம் போட்டிருக்கேன், இதெல்லாம் குறில் எழுத்துக்கள். பாருங்க, அ, இ, உ, ஏ, ஓ, இவ்வளவு 5 குறில் எழுத்து. பாருங்க, ஆ, ஆன, ஈன, ஊன, ஏன, ஓன, 5 குறில் எழுத்துக்கள். சரியா? பிறகு 2வது என்ன? உயிர் நெடில். அதை நெட்டெழுத்துக்கள்னு சொல்லலாம். இதுக்கு என்ன? இந்த கலர் போட்டு ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இது 7 எழுத்துக்கள். இப்ப நீங்க ஞாபகப்படுத்திக்க, இது 5 எழுத்து வருது தானே, இது உங்களுக்கு இலகு தானே. அது அடுத்த பக்கத்துல வர்ற எழுத்து எல்லாம் நெட்டெழுத்து. அப்புறம் அதோட ஐயும் ஔவும் நீங்க சேர்க்கணும். சரியா? அப்ப எல்லாமே சேர்த்து 7 நெட்டெழுத்துக்கள், அதாவது உயிர் நெடில் எழுத்துக்கள். இதை ஏன் முக்கியம் என்றா இதை உச்சரிக்கிறது, சின்ன பிள்ளைகள் இதை உச்சரிச்சா தான் உச்சரிக்க எழுத்து கூட்டி சொற்கள் எழுத இலகுவாக இருக்கும். இப்ப எல்லா எழுத்தையும் இப்ப அ என்று எல்லாத்தையும் உச்சரிச்சா இது ஆனா இது ஆவண்ணாண்டு தெரியாது. அதனபடியே இப்ப அ அம்மாண்ட அ உம்மா, அப்படி ஆடு ஆடு, இப்படி உச்சரிக்க அவைக்கு ஈஸியா வாசிக்கக்கூடிய இருக்கும். ஆனபடியால் பெற்றோர்கள் எல்லாரும் இலகுவான எழுத்து. இப்ப இங்க அதிகமான இடங்கள்ல பானாடானாவில பழக்கினோம். ஆனா அதை விட்டுட்டு பிள்ளைக்கு நீங்க சுழி போட பழக்கிக்க, அதாவது எனக்கு இன்னும் இலகுவா இருக்கும் எழுத்துக்களை பிடிக்கிறதுக்கு. அதை விட உயிரெழுத்து, உயிர் தானே முதல், அதுல இருந்தா நாங்க தொடங்க வேணும். அதனபடியா தயவு செய்து எவ்வளவு பிள்ளைக்கு எழுத கஷ்டம் என்றாலும் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட விட்டோ நீங்களோ ஆனாவில நின்று படிப்பீங்கோ. படிப்பிச்சா அந்த பிள்ளைகள் நல்லா மற்ற எழுத்துக்களையும் ஈஸியா பழகினோம். அதனபடியா நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு முயற்சி செய்து பாருங்கோ. இதுல உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவையண்டா, அதிகமா இது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நீங்க சொல்றீங்க என்ன இது எங்களுக்கு தெரியாதான்னு சொல்றீங்க. நான் அதுக்காண்டி இல்லை, தெரியாத ஆக்களுக்கு தான் போடுறேன். பிள்ளைகள் யாராவது இலகுவா படிக்க சில நேரம் இப்படி வீடியோ பார்த்தா படிப்பிடும் ஈஸியா வைக்கி, அதுக்காண்டி. மற்றபடி ஏதாவது நீங்களும் ஒரு கருத்துக்களை சொல்றேன்னா சொல்லலாம். சரிதானே? எல்லோருக்குமே மிகவும் மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது. மிக மிக நன்றி. வணக்கம்.